வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். நாங்கள் இன்றைக்கி புதுச்சேரியில் இருக்க திருக்காஞ்சி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். அதுவும் பக்கத்தில் இருக்க கங்கை வராகதீஸ்வரர் கோவிலில் வந்து தேர் திருவிழா. நாங்கள் காலையில் போனப்பவே தேரும் அம்மன் வீதி உலாவும் வந்துட்டு இருந்தது. நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து சதாசிவ மூர்த்தி மனோன்மணி தாயார் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் போயிருந்தப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து போக முடியல. இன்னும் கோயில் வந்து வேலைகள் வந்து இருக்குது, இன்னும் நிறைவு அடையலை. ஆனால் உள்ளே வந்து போனப்போ ரொம்ப அருமையாக வந்து அந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சதாசிவ மூர்த்தி கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அழகான கோவில் சாமி அவருடைய திரு உருவங்கள். அது இல்லாமல் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ராசிக்கு தனியாக சுவாமிகளும் நட்சத்திரத்துக்கு தனியான சுவாமிகளும் வந்து அங்கே வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரம் வைக்கணும், அதுபோல் எந்தெந்த தெய்வங்கள் கும்பிடணும், அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே அழகாக அங்கே பதிச்சிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலைங்கிறனால நாங்கள் கோயிலை வந்து ஒரு 1/2 வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நிறைய கூட்டம் வந்து வந்துட்டுருந்தாங்க வெளியூரில் இருந்தோம். ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்க்க முடியாத மக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இருந்தாங்க. அதனால் வந்து எங்களால் அந்தளவுக்கு பொறுமையாக வந்து பார்க்க முடியல. இன்னும் வந்து வேலைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதாவது சதாசிவ மூர்த்தி சிலையே வந்து அது மேல் தளத்தில் வந்து பெரிய அளவில் வந்து அதை வடிவமைச்சு வைக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. மிகவும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவில். எங்களுக்கு இன்னும் டைம் கிடச்சா இன்னும் அது மெதுவாக நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சவங்களுக்கு நான் வந்து போட்டிருப்பேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் மெதுவாக பிடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாசி மகத்துக்கு வந்து தயார் நிலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. என்ன தயார் பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னா, அங்கே திதி கொடுப்பாங்க நிறைய பேர், அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருந்தது. ஒரு பக்கம் வந்து எல்லா ஊர் கோவில் சாமிகளும் வந்து இங்கே வரிசையாக நிற்க வச்சுருப்பாங்க. அதற்கான வேலைகளும் நடந்துகிட்ருந்தது. சங்கராபரணி ஆறுக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சிறப்பாக கருதப்படுது. இந்த கரைக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காசி விஸ்வநாதர் கோவில், பழைய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் வந்து ரொம்ப காசிக்கு வீசம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோவில் வந்து ரொம்பவும் புகழ்பெற்றது. நம்ம காசிக்கு போகிற பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தென்னிந்தியாவின் காசி அப்படின்னும் அழைக்கப்படுது.